வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்னைக்கு வீடியோவில் வெயில் நேரங்களில் தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு இப்போ வரக்கூடிய வெயில் காலத்தில் நம்ம ஓரளவுக்கு எப்படி தோட்ட செடிகளை பாதுகாக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது கொஞ்சம் ஒரு பெரிய டஃப்பில் தான் நான் மாமரம் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தெரியும், தேங்காய் உரிக்கும் போது கிடைக்கிற இங்கே நாங்கள் கதம்பைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கதம்பையை சுற்றி நான் போட்டு விட்டுருக்குறேன். ஏன்னா இது வெயில் காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற மண் காயாமல் இருக்கும். இப்போ நம்ம ஊற்றுற தண்ணீரும் கூட அப்படியே காயாமல் அந்த ஈரத்தன்மை அதில் இருக்கும். ஈரத்தன்மை செடியில் அதிகமாக இருந்தாலே போதும், உங்களுக்கு வெயில் நேரத்தில் தோட்டத்து செடிகள் வாடி போகாது. மண்ணும் பாருங்கள் ரொம்ப உதிரியாக தான் இருக்குது. ஏன்னா வெயில் நேரம் அதிகமாக மண் டைட் ஆகிரும், அந்த பிரச்சனை இருக்காது. கூடவே மண்புழு எல்லா இடமும் அதிகமாக மூவ் ஆகும். ஏன்னா எல்லா இடமும் ஈரத்தன்மை இருக்கிறதுனால மேல் வரைக்கும் மண்புழு இருக்கணும். அது முதல் முறை நான் எடுத்து பார்க்கும் பொழுதே அந்த தேங்காய் கதம்பைக்கு உள்ள கூட மண்புழு இருந்தது. அந்த அளவுக்கு மேல் வரைக்கும் மண்புழுவோட நடமாட்டம் உங்களுக்கு இருக்கும். மற்றபடினா கீழே ஈரம் எங்கே இருக்கோ அங்கே தான் மண்புழு இருக்கும். இது பெரிய செடிகளுக்கு ஓகே. இப்போ நீங்கள் சின்ன செடியில் தொட்டியில் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வைக்க முடியும்னா வைங்க. இல்லைன்னா நீங்கள் வெறும் தேங்காய் நாரை கொஞ்சம் அதிகமாக எடுத்து மேலே நீங்கள் மூடி விட்டீங்க அப்படின்னா, ஒரு மூடாக்கு போட்டு விட்டுட்டீங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செடியோட ஈரத்தன்மை காயாமல் இருக்கும், வாடி போகாது. அதுவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா வரக்கூடிய வெயில் காலங்களில் செடி வாடி போகிறத தடுத்தாலே போதும், மீதி உள்ள காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம கொண்டு வந்துடலாம். அதனால் வரக்கூடிய இந்த வெயில் காலங்களில் இந்த மாதிரி மூடாக்கு போட்டு செடிகளை நீங்கள் பாதுகாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தோட்டம் உங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் கவனிச்சா நல்ல தோட்டம் வெயில் காலங்கள்லேயும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.